நேத்து தண்ணி லாரி பத்திலாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த தண்ணி லாரி ஓடுறதுனால, அந்த ரோடெல்லாம் எவ்ளோ பாழாகுது. அந்த 15,000 ட்ரிப் அடிக்கிறாங்களே! அதனால அந்த ரோடு எவ்ளோ மோசமாகுது. அந்த தண்ணி லாரி ஓட்டுநர்கள்லாம் எவ்ளோ மோசமா நடந்துக்கிறாங்க மத்தவங்க கிட்ட. இதெல்லாம் இவரு பேசலாமே! பேச மாட்டாரு. ஏன்னா, அதுதான் பணம் வாங்கிட்டார்ல. அதுக்கு ஒரு குழாய் இணைப்பு குடுத்து, தண்ணிய நேரடியாவே விட்டுறலாம். இவ்ளோ செலவு பண்றதுக்கு. ஒவ்வொரு லாரிக்கும் 5,000, 10,000 வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ரோடையும் பாழாக்கிட்டு, டிராஃபிக்கையும் தடுத்து, அது முரட்டுத்தனமும் வேற பண்ணிட்டு, இவ்வளவும் எதுக்காக பண்ணணும்? இதெல்லாம் போய் இந்த சீமான் கேட்கலாமே! இத எதுவுமே கேட்க மாட்டாரு. அவர் நிதி வர்றதெல்லாம் ஈழத்தமிழர்கள் தான் குடுக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு, அவங்க முதுகுலயே குத்தி, அவங்களுக்கே துரோகம் பண்ற இது. என்ன மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்? ஈழத்தமிழர்கள் எல்லாரும் இன்னமும் அவர நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. நாம் தெலுங்கர் கட்சி ஆட்கள் எல்லாரும் அவர பத்தி பேசினாலே அவருக்கு அவங்க எல்லாருக்கும் கோவம் வருது. அவர் தமிழர்களுக்காக என்ன பண்ணினாரு? அப்புறம் 5ஆம் தலைவர் கட்சி கேட்ட 5 கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? ஜூடுன்னு ஒரு படம். அந்த படத்துல முதல் காட்சியே மொத்தமா டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ராமாயண காட்சிகள படம் எடுத்திருப்பாங்க. அதுல முதல் காட்சியே எபெருமான் அந்த ராவணனோட மொத்த அரண்மனையும் காலி பண்றது, சாண்டிலியர புடிச்சிட்டு இறங்கி அப்படி குதிக்கிறது, சாப்பாடு எல்லாத்தையும் தள்ளி விடுறது, கொட்டுறது, தாலி எல்லாம் அறுக்கிறது, இவ்வளவும் முதல் காட்சியிலே வந்துருது. அதுவே அந்த ராமனோட குணத்தை காட்டுது. ராமன் இப்படித்தான் பண்ணியிருக்கணும். இலங்கையில தானியங்கள் எல்லாம் வியாபாரத்துக்காக வச்சிருந்த தானியங்கள் எல்லாம் கொட்டி கவுத்து அரண்மனைக்குள்ள போய் மேல எல்லாத்தையும் உடைச்சு எடுத்திருப்பாரு. ராவணன் ஒரு சான்ஸ் கொடுத்திருப்பாரு. நீங்க இருங்க, நீங்க இந்த இடத்துல இந்த வேலை பண்ணுங்கன்னு. முடியாது, நான் இந்த மாதிரிதான் இருப்பேன்னு சொல்லி பண்ணியிருக்கணும். அதனாலதான் இவங்களே எடுத்திருக்காங்க. இவடா கோடட் மெசேஜ்ல சொல்றாங்க. ராவணனை ஒரு மலை வீட்டுல இருக்கிற மாதிரி அங்க இருந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இந்த ராமன் ஏறி வர்ற மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் இது அவங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீமானோட கதையா தான் இருக்கு. அதுல சீமான் ஒரு பிளே பாயா காட்டுறாங்க. ராமன் அப்படிதான் பெண்கள் எல்லாம் பண்ணியிருக்கணும். ராவணனோட தம்பி விபீடனோட துணையோட யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு அதே தானே இவரும் பண்றாரு. இவர் யாரோ ஒரு மந்திரியோட குழந்தை, அந்த பொண்ணுக்கும் அந்த காதலனுக்கும் பிறந்த பையனா கூட இருக்கலாம். ஏன்னா இது இவரோட குழந்தை இல்ல, அடாப்ட் தத்து பிள்ளைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. மனைவியோட குழந்தையா தான் இருக்கணும். மனைவிக்கும் காதலனுக்கும் பிறந்த குழந்தையா தான் இருக்கணும். சோ அதைத்தான் இவங்க கதையா எடுத்திருக்காங்க.